அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புவியியல்ல டேர்ம் 2 புக்கில் இருக்க வளங்கள் அப்படின்ற பாடத்தில் இருக்க சில கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் எவை? ஆன்சர் காலமும் தொழில்நுட்பமும். 2வது கொஸ்டின், தற்போதைய சிறந்த வளமாக அறியப்பட்ட வளம் என்ன? ஆன்சர் சூரிய ஆற்றல். 3வது கொஸ்டின், வளங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். 4வது கொஸ்டின், 3 வகையான வளங்கள் எவை? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்தும் தான். இயற்கை வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம், மனித வளம், இவை தான் 3 வகையான வளங்கள். 5வது கொஸ்டின், புதுப்பிக்கக்கூடிய வளத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் சூரிய ஒளி. 6வது கொஸ்டின், புதுப்பிக்க இயலா வளத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் நிலக்கரி. 7வது கொஸ்டின், வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் சிறந்த வளம் எது? ஆன்சர் கடல் ஈஸ்ட். 8வது கொஸ்டின், கடல் ஈஸ்ட் ஆற்றல் நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்ட் ஆற்றலை விட எத்தகையது? ஆன்சர் மிகுந்த ஆற்றல் உடையது. 9வது கொஸ்டின், உயிரி எத்தனால் மற்றும் மருத்துவ புரதம் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் கடல் ஈஸ்ட். 10வது கொஸ்டின், உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடுகள் எவை? ஆன்சர் வெப்பமண்டல மலைக்காடுகள். 11வது கொஸ்டின், மருத்துவ குணம் கொண்ட தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் சின்கோனா. 12வது கொஸ்டின், விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும் பொருள் எது? ஆன்சர் திமிங்கல புனுகு. 13வது கொஸ்டின், வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர்? ஆன்சர் மகாத்மா காந்தி. 14வது கொஸ்டின், கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் என்ன? ஆன்சர் சர்க்கரை. 15வது கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களுக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்தும். பாலங்கள், வீடுகள், சாலைகள், இவை அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. இது சின்ன பாடம் தான். இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்க கேள்விகளை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.